தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரின் நெஞ்சையும் பதற வைக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில நடந்திருக்கு. விளையாட போன ஒரு 10 வயது பிஞ்சு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு மனிதனாக கூட சாதாரணமாக கடந்து போக முடியாது. கடந்த 21ஆம் தேதி கடைக்கு போன குழந்தை திடீர்னு காணாம போயிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களும் அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணம்பாளையம் குளம் அருகில ஒரு தென்னந்தோப்புல அந்த குழந்தை சடலமாக இருந்திருக்கு. இந்த சம்பவம் முழு தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஆனா இந்த முறை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ள முதன்மையான குற்றவாளியான கார்த்திக் மற்றும் அவருக்கு உடந்தையா இருந்த மோகனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய காணும்னு தேடும் போது அந்த கார்த்திக் என்பவரும் அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த குழந்தைய தேடி இருக்காரு. சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்னு இருக்காரு. போலீஸ பார்த்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து இன்னைக்கு கை கால் உடஞ்சி அரசு மருத்துவமனையில போலீஸ் பாதுகாப்புகளோட அவர் சிகிச்சை பெற்று வராரு. அந்த குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த குழந்தையோட தலை திருப்பப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைய செஞ்சிருக்காங்க. அந்த மிருகம் கொடூரமான முறையில அந்த குழந்தைய கொலை செஞ்சிருக்கு. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட தமிழ்நாடு அரசு உங்க குழந்தைக்கு நீதி வாங்கி தருவோம், தப்பு செஞ்சவங்களுக்கு இந்த கேஸ்ல மிக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அரசு விரைவு நீதிமன்றம் மூலமாக குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த குழந்தைக்கு நீதி வேணும், குற்றவாளிக்கு தண்டனை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த குழந்தைக்காக குரல் கொடுக்குறாங்க. சோசியல் மீடியால மக்கள் தங்களுடைய கோபத்தையும் வேதனையும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னும் சிலர் இந்த குழந்தைய உயிரை விட இது யார் கட்சி, இது யாரோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஒரு அரசியல் விவாதங்களாக மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லும். இன்னைக்கு இங்க ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிர் போயிருக்கு. ஆனா இப்படி பேசுறவங்களை பார்க்கும்போது மனிதாபிமானத்தை விட அரசியல் முக்கியமா அப்படின்னு யோசிக்க தோணுது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பை பத்தி பேசணும். இனிமேல் இந்த மாதிரி விஷயம் நம்ம சமூகத்துல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆனா சிலர் இதை கூட சிலவங்க பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்றாங்களோ, உண்மையான பிரச்சனைய திசை திருப்ப முயற்சி செய்யறாங்களோ என்ற சந்தேகம் இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கு. அரசியல் என்பது மக்களுக்காக இருக்கணும், மக்கள் அரசியலுக்காக இல்லை. ஒரு குழந்தையின் உயிரை விட எந்த கட்சியும் இங்க பெருசு இல்லை.